MSI தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் வந்துருச்சு, மேக்ஸிமம் வந்துருச்சு. ஒரு சில பேருக்கு வரல. அது என்ன ரீசன், அந்த கார்டை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா கிராமத்து சைடு இருக்க கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சரியாக தெரியாது. அதை நம்ம எப்படி அவங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி மேலும் தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டு பாதி பேர்த்துக்கு வரல, சிப் வச்ச கார்டு. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சில பேருக்கு ஏன் வரல அப்படின்னா, சில பேர் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்காம மாற்றாம விட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு பேங்க்கில் இன்னொரு வீடு மாறும்போது அதை அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி பண்ணாத இருக்கிறதுனால உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வராதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னா நீங்கள் யாரை பேங்க்கில் போயிட்டு கூட அப்ளை பண்ணி வாங்கிக்கிடலாம். நீ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி அந்த கார்டை யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்லாம் வர்ற கார்டெலாம் ஏடிஎம்குள்ளே உள்ளே விட்டு ஸ்வைப் பண்ணாவே நம்ம வித்ட்ரால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆனால் இப்போ புதுசாக சிப் வச்ச கார்டு என்ன நடக்குதுன்னா, அதில் ஒரு செகண்ட் லோட் பண்ணிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு காசு எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கார்டை ரிட்டர்ன் எடுக்க முடியும். அது அவசரப்பட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இருக்க சிப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, முன்னாடி ஸ்வைப் பண்ணிட்டு எடுக்கும்போது நிறையா ப்ராப்ளங்கள் அதில் இருந்தது. ஏன்னா ஹேக்கருங்கள்லாம் அதை வச்சு காசு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் ஸ்வைப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் செகண்ட் டைம் அந்த பாஸ்வேர்டு போடாமே உள்ளே போகிறதுக்கான ஆப்ஷன் இருந்தது முன்னாடி. இப்போ அதுக்காக தான் அந்த சிப்பை கொண்டு வந்தாங்க. சிப்பில் என்ன நடக்கும்னா, உங்கள் சிப்பை ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணிட்டு காசு எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு டைம் வேற ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். நம்ம என்னதான் ஒரு கார்டை போடாமல் பாஸ்வேர்டு போடாமல் எந்த ஒரு இதையும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சிப்பு வச்ச கார்டு வந்தது. அதனால பெரியவங்கெல்லாம் முன்னாடி ஸ்வைப் பண்ணுறது மாதிரி உள்ளே விட்டுட்டு ரிட்டர்ன் எடுக்காதீங்க உடனே. ஏன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ரெட் கலர் லைட் ஒன்று எரியும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் லைட் ஒன்று எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க கார்டை. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலர் லைட் எரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கார்டை எடுக்கணும். இதை நிறைய பேர் தெரியாமல் உள்ளே விட்டவுடனே எடுத்துடுறாங்க. எடுக்கும்போது கார்டு மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அதனால டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அந்த கார்டை எல்லா மிஷின்லையும் இப்போ ஆக்டிவேட்டில் இல்லை. சில மிஷினில் வெளியே வந்துடும், சில மிஷினில் வராது. ஆனால் எல்லாமே வராத மாதிரி தான் இப்போ செட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த கார்டோட மெத்தடே அப்படி தான். கொஞ்ச நேரம் அது உள்ளே இருக்க டீட்டெயில் எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக உள்ளே ஹோல்ட் பண்ணுறது மாதிரி தான் அந்த கார்டை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் தெரியாதவங்களுக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.